பீகாரில் ராஜஸ்தானி எக்ஸ்பிரஸ் ரயில் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானதில் 4 பேர் உயிரிழந்தனர். இன்று காலை புதுடெல்லியில் இருந்து தீபுர்கார்க் நோக்கி ராஜஸ்தானி எக்ஸ்பிரஸ் ரயில் சென்று கொண்டிருந்தது. அப்போது ரயில் பீகார் மாநிலம் சாப்ரா என்ற பகுதியில் சென்றபோது ரயில் எதிர்பாராத விதமாக தடம் புரண்டு விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் ரயிலில் பயணம் செய்த 4 பேர் பலியாகினர். மேலும் படுகாயம் அடைந்தவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு மத்திய ரயில்வே அமைச்சர் சதானந்த கவுடா தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். மேலும் அவர்களின் குடும்பங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் நிதியுதவியும், பலத்த காயம் அடைந்தவர்களுக்கு 1 லட்சம் ரூபாயும், லேசான காயம் அடைந்தவர்களுக்கு தலா 20,000 ரூபாய் நிதியும் வழங்கப்படும் என்று சதானந்த கவுடா அறிவித்துள்ளார். அதிகாலை நடந்த இந்த ரயில் விபத்திற்கான காரணம் குறித்து ரயில்வே போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். சூலூர்பேட்டை மின்சார ரயில்கள் மூலம் ஆந்திராவிற்கு கடத்த முயன்ற 6 டன் ரேசன் அரிசியை பொன்னேரி வட்ட வழங்கல் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் இருந்து சூலூர்பேட்டை மற்றும் நெல்லூர் செல்லும் ரயில்கள் மூலம் ஆந்திராவிற்கு ரேசன் அரிசி கடத்தப்படுவதாக திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் வீரராகவருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதனையடுத்து பொன்னேரி ரயில் நிலையத்தில் சூலூர்பேட்டை மற்றும் நெல்லூர் செல்லும் ரயில்களில் வட்ட வழங்கல் அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். அப்போது பயணிகளின் இருக்கைக்கு அடியில் சுமார் 100 மூட்டைகளில் 6 டன் எடை ரேசன் அரிசி இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனை அடுத்து ரேசன் அரிசிகள் பறிமுதல் செய்யப்பட்டு தமிழ்நாடு வாணிப கழக குடோனுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இலங்கையில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக புத்த பிட்சுகள் நடத்திய வன்முறையை கண்டித்து தேனியில் நாம் தமிழர் அமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இலங்கையில் முஸ்லிம்களுக்கு எதிராக புத்த பிட்சுகள் சிலர் கடந்த வாரம் வன்முறை தாக்குதல் நடத்தினர். இவர்களது வன்முறை செயல்களை கண்டித்தும் இதனை தடுக்க தவறிய இலங்கை அதிபர் ராஜபக்சேவை கண்டித்தும் தேனி பெரியகுளம் சாலையில் உள்ள ஸ்டேட் பேங்க் திடலில் நாம் தமிழர் அமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு நாம் தமிழர் அமைப்பின் தேனி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் வடிவேல் தலைமை தாங்கினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டு இலங்கை அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பினர். விவசாயத்தில் தன்னிறைவு பெற தமிழகத்தில் புதிய பாசன திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், தொடர்ந்து 3வது ஆண்டாக குறுவை சாகுபடி பொய்த்துவிட்ட நிலையில் இனி வரும் காலங்களில் யாரையும் நம்பாமல் ஓரளவாவது பயிர் செய்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்குவது குறித்து சிந்திக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் தொலைநோக்கு பார்வையுடன் எந்த ஒரு பாசன திட்டமும் செயல்படுத்தப்படவில்லை என்றும், ஆந்திராவில் உள்ளது போன்று தமிழகத்திலும் வற்றாத ஜீவநதிகள் இல்லை என்றாலும் இருக்கும் நீர் ஆதாரங்களை கூட இங்கு முழுமையாக பயன்படுத்துவதில்லை என்றும் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். நீர்நிலைகளை தூர்வாருவதுடன் செயற்கை நீர்நிலைகளை உருவாக்கி மழைநீரை தேக்கி வைப்பதன் மூலம் ஆண்டு முழுவதும் பயிர் சாகுபடி செய்ய முடியும் என்று அவர் கூறியுள்ளார். எனவே நதிகள் இணைப்பு, நீர்நிலைகள் தூர்வாருதல், சிறப்பு பாசன திட்டங்களை நிறைவேற்றுதல் ஆகிய 3 அம்ச திட்டங்களை செயல்படுத்துவதன் மூலம் தமிழகத்தில் வேளாண் வளர்ச்சியை ஏற்படுத்த அரசு முன்வர வேண்டும் என்று ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். பள்ளி மாணவியை பலாத்காரம் செய்த வழக்கில் தனியார் பள்ளி ஆசிரியர் ஒருவருக்கு 7 ஆண்டு சிறை தண்டனை விதித்து திருவள்ளூர்